கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக கேட்குறீங்க. உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 73 சங்கீதம் 8, 9 ஆகிய வசனங்கள், எரேமியா 49 அதிகாரம் 16 வசனம், நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13 வசனம். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. இந்த இரவு நேரத்திலே இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்ம குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு சில ரகசியங்கள் உண்டு. அது கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். ஏன்னா எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை மட்டும் ரெடியா இருக்கு. வாயை திறந்தாலே சில குடும்பத்திலே கெட்ட வார்த்தை, வாயை திறந்தாலே சில பெருமையான வார்த்தை, யார்கிட்ட எப்படி சண்டை போடலாம், எப்படி கோவப்படலாம், பல மணி நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள இருக்கும், வெளியே தெரியாது. இன்னைக்குள்ள செய்தி நம்ம ஆழமா தியானிக்கும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு குடும்பத்துக்குள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. எபேசியர் 4 அதிகாரம் 12 வசனத்திலே, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்று எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே 5 விதமான ஊழியம்: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இப்ப இந்த 5 விதமான ஊழியம் எதுக்குள்ள வரணும் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும் அப்படின்னா எல்லா காரியத்திலுமே பக்தி விருத்தி அடையணும். சபை பக்தி விருத்தி அடையணும். அவ கர்த்தருடைய ஊழியக்காரங்க தேவனுடைய வார்த்தையை பேசும்போது எந்தெந்த காரியத்துல நாம் சீர் பொருந்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த இரவு நேரத்திலே வேத தியானம். வேத தியானம் அப்படின்னாலே நம்ம ஒரு தலைப்பு எடுத்து இல்லை ஒரு வசனத்தை எடுத்து ஆழமா தியானிக்கும் போது அந்த வசனத்தை நீங்க கொஞ்ச நேரம் கேட்குறீங்க, காது கொடுத்து கேட்குறீங்க. அதுல எந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியார் உங்களோடு பேசுறாரோ அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து உணர்வடைந்து மனம் திரும்பி குத்துண்டவளாக தேவனுடைய பாதப்படியிலே மனம் திரும்பும் போது, தாழ்த்தும் போது, அர்ப்பணிக்கும் போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு குடும்பம் மனம் திரும்பினால் விடுதலை, மனம் திரும்பினால் சமாதானம், மனம் திரும்பினால் ஆசீர்வாதம், மனம் திரும்பி குணப்படு என்று அப்போஸ்தலர்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதம் வேணும், என் வீட்டுக்குள்ளே ஒரு கட்டு உடையணும், என் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணும், இந்த இரவு நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாரும் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு நம்ம எல்லாருமே குணப்பட வேண்டும். எந்த காரியத்துல குணப்படணும் அப்படின்னா, ஒருவேளை இன்னைக்குள்ள செய்தியை கேட்டுட்டு நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையை பேசுகிறார்கள். இப்ப சில வீட்டிலலாம் ஒரு 2 வீலர் வாங்கியிருப்பாங்க,
ஒரு கார் வாங்கியிருப்பாங்க, பிள்ளைகள் நிறைய படிச்சிருக்கும், ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மருமக வந்திருப்பாங்க, நல்ல ஒரு மருமக வந்திருப்பாங்க, சகல விதமான செல்வாக்கு, சகல விதமான ஆசீர்வாதம், நல்ல உயர்வு பதவி, இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பாங்க, பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அகந்தை மாத்திரம் வரக்கூடாது. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, தற்பெருமை, கர்வம், இது எதுவுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இது ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும்போது என்னெல்லாம் நடக்கு அப்படின்னா, இன்னைக்குள்ள வேத பகுதியில நம்ம தியானிக்க முடியும். இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், தானியேல் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 32 ஆகிய வசனங்களிலே நேபுகாத் நேச்சரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. உங்க கையில ஒருவேளை பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 32 ஆகிய வசனங்களிலே நேபுகாத் நேச்சரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என் மகிமைக்கென்று கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கார் வாங்குறோம், ஒரு வண்டி வாங்குறோம், கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஒரு நல்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. நான் தான் படிச்சேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் வண்டி வாங்கினேன், நான் தான் கார் வாங்கினேன், நான் தான் செஞ்சேன்னு சொல்லி தன்னை தான் புகழக்கூடாது. அவ்வளவுதான். இன்னைக்குள்ள செய்தியினுடைய ஒரு ஆழமான பாயிண்ட் என்ன, இதுதான் முக்கியம். ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, சில குடும்பத்திலே லஞ்சம் கொடுத்துருப்பாங்க, பரிதானம் கொடுத்துருப்பாங்க, யார்ட்டையாவது கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க, வெளியே தெரியாது. இதெல்லாம் சாபம் தானே. நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் அந்த போஸ்ட்ல போய் கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து போய் உட்காந்துட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா தேவனுடைய பார்வையிலே அது எப்படி இருக்கும்? சீர்கெட்டு போன நிலைமை. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான்னு அர்த்தம். ஒருத்தன் லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்குறான் அப்படின்னாலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. உலகத்துல வேணா அது ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கலாம், ஒரு பெரிய போஸ்ட் நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அவர்கள் சீர்கெட்டு போய் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கும் போது, நான் ஒரு பெரிய வீடு கட்டிட்டேன், நான் ஒரு பெரிய பங்களா கட்டிட்டேன், நான் ஒரு பெரிய கார் வாங்கிட்டேன், கோடி கணக்கில் நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசும்போது, நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று நேபுகாத் நேச்சர் சொன்னாராம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அப்ப அந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் எதை செய்தாலும் நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாளுமே தேவன் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்கலாம்ப்பா, 1000 கோடி இருக்கலாம், லட்சம் கோடி கூட இருக்கலாம். நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்ததான் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும், நன்றி செலுத்தணும். இதுதான் நம்ம மேல விழுந்த கடமை. நிறைய குடும்பத்துல நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு தான் சில குடும்பத்துல புதுசா இணைந்திருப்பீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி வேணும் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சீர்கெட்டு போய் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. கர்த்தரை விட்டு வழி விலகி போயாச்சு அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் இருக்காது. ஒருவேளை சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் எனக்கெல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் நிறைய இருக்கு, நான்லாம் சொந்த வீட்டுல தான் இருக்கேன், எனக்கெல்லாம் கார் இருக்கு, நான் பெரிய பொசிஷன்ல இருக்கேன், எனக்கு பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துல யோசிச்சுட்டு இருக்கலாம். நேபுகாத் நேச்சர் அவருடைய இதயத்துல எப்படி யோசித்தாரு? நான் கட்டின மகாபாபிலோன்
அந்த ஒரு வார்த்தை. இது என் மகிமைக்காக, என் ராஜ்யத்துக்காக அரண்மனை, நான் கட்டின பாபிலோன், மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லி இதயத்துக்குள்ள யோசிக்கும் போதே, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். மனுஷர் நின்று தள்ளப்படுவாய். மனுஷனுக்குள்ள சாப்பாடு கூட கிடையாதாம்பா. ஒரு மனுஷனுக்குள்ள அகந்தை வந்துச்சு அப்படின்னா மனுஷனுக்குள்ள சாப்பாடு கூட கிடைக்காதான், புல்லு திங்க போட்டுருவாரு. மனுஷரை நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். வெளியின் மிருகங்கள் அப்படின்னாலே ராஜா வீட்டிலே இல்ல, மனுஷர் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு, மிருகத்தோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அகந்தை இருக்குமானால் அந்த குடும்பத்துக்குள்ள என்ன தண்டனை ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா, வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. உங்க வீட்டுல ஒருவேளை டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். இதையே நம்ம கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்திலே இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, பெருமையா பேசுவாங்க, ஆனா வாழ்க்கை பார்த்தா வெளியின் மிருகங்களோடு, மிருகத்தோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. சில வீட்டுல பார்த்தா மிருகம்தான், வேற வழியே இல்லை. வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், வாழ்ந்து கொண்டிருப்பாய். அவனோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கும் அப்படின்னா, வெளியின் மிருகங்களோடு, மிருகத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. புல்லை மேய்வாய். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம சிந்தனைக்கு நம்ம இந்த காரியங்களை யோசித்து பார்க்கும்போது, மாடுகளைப் போல புல்லை மேய்வாய் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவருக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. இப்போ நேபுகாத் நேச்சர், நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லி ஒரு அகந்தையா பேசும்போது, அவருடைய இதயத்துக்குள்ள இந்த காரியம் இருக்கும்போது, அவருடைய வாழ்க்கையிலே மனுஷர் நின்று தள்ளப்பட்டாரு, வெளியில் மிருகங்களோடு சஞ்சரிக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை எப்படின்னா, மிருகங்களோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. மாடுகளை போல் புல்லை மேய்வாய். புல்லு, மாடுதான் புல்லு திங்கும். ஆனா மனுஷர்ல இருந்து ஒரு மனுஷன் தள்ளப்படும் போது, அகந்த ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, மாடுக்குள்ள புல்லை எடுத்து ஒரு ராஜா சாப்பிடுறார். இது ஒரு தண்டனை. அதே நேரத்திலே தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு. ராஜாக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு, ஆனால் தண்டனையும் உள்ள வந்துட்டு. ஒரு ஆலோசனை, அந்த ஆலோசனை என்ன அப்படின்னா, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்து கொண்டு. ராஜாக்கு ஒரு ஆலோசனை வருது தானியேல் மூலியமா, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து. அப்ப அக்கிரமம் நீங்கணும் அப்படின்னா ஒரு மனுஷன் நீதி செய்ய ஆரம்பிக்கணும், ஆலோசனையை கேட்கணும், ஆலோசனையை அங்கீகரிக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையை தேவனுடைய பிள்ளைகள் அங்கீகரிக்கணும், நீதியை செய்யணுமா. உமது பாவங்களையும், பாவம்னா என்ன தெரியுமா, அகந்த ஒரு பாவம் தான். வசனம் நீதிமொழிகள் 21ஆம் வசனம் 4ஆம் வசனம் எழுதப்படும். 21:4 நீதிமொழிகள் 21:4 அகந்தை பாவம். அப்போ நீதி செய்யணுமா, மனம் திரும்பணும், நீதி செய்யணும். உமது பாவங்களையும், சிறுமையானவர்களுக்கு இறங்கி, பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், நீதி செய்யணும், சிறுமையானவர்களுக்கு இறங்கணுமா. உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அக்கிரமம்னா என்னது, அகந்தை தான் அக்கிரமம். வசனம் ஓசியா 5:5 எழுதப்பட்டிருக்கு, அக்கிரமம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அகந்தை அக்கிரமமா. வசனம்லாம் அங்கங்க பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு. உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும்.
அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இந்த பூமியில ஒரு மனுஷன் தீர்காயுசோடு வாழணும் அப்படின்னா அகந்தை எல்லாம் இருக்கக்கூடாது. அகந்தை, தற்பெருமை, கர்வம், மனமேட்டிமை இதெல்லாம் தூரத்துக்கு போட்டுடணும், குப்பையில கொண்டு போட்டுடணும். ஏன்னா சில குடும்பத்துல இதயத்துல ஃபுல்லா அக்கிரம சிந்தை, அக்கிரமத்தை வச்சுக்கிட்டு யார்கிட்ட சண்டை போடலாம், உட்கார்ந்து ஒரே கோபம், எரிச்சல், வைராக்கியம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு 100 ரூபா கூட நம்ம வாங்க முடியாது. கடையில போய் ஒரு 4 ஜாமானை வாங்க முடியாது. கடையில கொண்டு போய் கேஷ் கொடுத்தாதான் வாங்க முடியும். நிறைய குடும்பத்துல அகந்தையில தான் இருக்கிறாங்க, வாழ்றாங்க. வாழ்க்கையே அகந்தையா தான் இருக்கு. நான் யாரு, என் குடும்பம் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய பேச்செல்லாம் வரும். உள்ள அகந்தை வந்துச்சு அப்படின்னா புல்லு திங்க போட்டுருவாரு. அப்புறம் மிருகத்தோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். மிருகம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். அகந்தை இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். வசனம் தானியேல் 4:27. அப்ப இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, அவர்கள் சீர்கெட்டு போய், இப்ப சீர்கெட்டு போனது யார் அப்படின்னா நேபுகாத் நேச்சர் தான் சீர்கெட்டு போயிட்டாரு. அவருடைய வாழ்க்கையிலே வெளியின் மிருகங்களோடு சஞ்சரித்த ஒரு வாழ்க்கை, மிருகத்தோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. மாடுகளைப் போல புல்லை மேய்வாய், புல்லு தின்றுருக்காரு. ராஜா என்ன சாப்பிட்டுருக்காருன்னா புல்லு சாப்பிட்டுருக்காரு. இதுதான் நேபுகாத் நேச்சருக்குள்ள தண்டனை. இப்போ நம்ம வாழ்க்கையில இன்னைக்குள்ள செய்தியில நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அவர்கள் சீர்கெட்டு போய் அப்படின்னா கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. கர்த்தரை விட்டு வழி விலகி போயாச்சு அப்படின்னாலே நிறைய குடும்பத்துல முள்ளுகள் இப்படிதான் இருக்கும், வேதனை தான் இருக்கும். நைட் நேரத்துல ஒருவேளை இப்படிலாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல இந்த கடைசி காலத்துல இருதயம் ஃபுல்லா கடினம், எனக்கு எல்லாம் தெரியும், அகந்தை, பெருமையான பேச்சு, தற்பெருமை, கர்வம். சில குடும்பத்திலாம் வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க, விவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க, தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, வழக்காடுவாங்க. நான் யார் தெரியுமா, நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பல காரியங்களை பேசுவாங்க. இதெல்லாம் அகந்தை வந்ததுக்கு அப்புறம் உள்ள எல்லாம் வந்துடும். இன்னைக்குள்ள செய்தி அதுதான். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையை பேசுகிறார்கள். ஒரு மனுஷன் சீர்கெட்டு போனதுக்கு அப்புறம், கர்த்தரை விட்டு வழி விலகினதுக்கு அப்புறம் அவன் இஷ்டம் போலதான் பேசுவான். அவன் அகந்தையா தான் பேசுவான், கொடுமையா தான் பேசுவான், இருமாப்பா தான் பேசுவான். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. இஷ்டம் போல தாறு மாறா உலகம் ஃபுல்லா அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. எனக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா, எனக்கு எந்த நாட்டுல இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாரு, எனக்கு ஃபாரின்ல அங்க அங்க அங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேச்சு பேசுவாங்க. ஒண்ணுமே இல்லப்பா, இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னா கிருபை, தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, அவ்வளவுதான். கொரோனாக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம் அப்படின்னா அது நம்மளால உண்டானது இல்லை, இது தேவனுடைய ஈவு. 95% பிரச்சனை அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். எப்போ நம்ம உணர்வடைந்தால், நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நம்மை நாம் தாழ்த்திடணும். நம்மளாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம இன்னைக்கு ராத்திரி உயிரோட இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை இருந்தா பரலோகத்துக்கு போய் சேரணும். அகந்தையா இருந்தா இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி போட்டிருக்கு. பைபிள்ல வசனம் தெளிவா இருக்கு. புதிய ஏற்பாட்டிலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அதுல அகந்தை உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப அந்த கடைசி காலத்துல எப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னா அகந்தை உள்ளவர்கள் தான் இருப்பாங்க. அப்ப அகந்தை உள்ளவர்களை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அப்படிப்பட்டவங்களை விட்டு தள்ளி போயிடணுமா, அப்படியே போட்டிருக்கு. அகந்தை உள்ளவர்கள் இருக்கும்போது, அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அகந்தை ஏன் வருது அப்படின்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 32 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். கடைசி காலத்துல அகந்தை உள்ளவர்களா வாழ்றாங்களா? இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இவங்கெல்லாம் தண்டனையில வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். யாரு? அகந்தை இருக்கு அப்படின்னா அந்த குடும்பம் தண்டனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு வழி விலகிட்டான், சீர்கெட்டு போயிட்டான் அப்படின்னாலே அவன் தேவனோட தண்டனைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிடுவான். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. இருதயத்துக்குள்ள அகந்தை இருக்குமானால் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே அகந்தை இருக்குமானால் உன்னை மோசம் போக்கிற்று. இன்னைக்கு நிறைய இதயத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அகந்தை, மனமேட்டிமை. இருதயத்துக்குள்ளே எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உலகம் ஃபுல்லா தெரியும் அப்படிம்பாங்க. அடுத்த தெருல யாராவது இறந்து போயிட்டா தெரியாது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. கையில செல்போன் வச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். செல்போன்ல 2 நாள் சார்ஜ் இல்லை, செல்போன் 2 நாள் கையில இல்லை அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல, உலகத்துல என்ன நடக்கு அப்படிம்பாங்க. கையில இருக்க செல்போனை வச்சுட்டு ஏதோ ஒரு 2 நியூஸ் பார்த்துருப்பாங்க, அவ்வளவுதான். செல்போன் கையில 2 நாள் இல்லை, கரண்ட் இல்லை, நெட் இல்லை அப்படின்னா அப்புறம் தான் நம்ம யாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். அவ்வளவுதான் நம்ம லைஃப். தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருமே ஒண்ணுமே இல்லை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்துல தூங்கும் முன்பாக நம்ம யாரு என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அகந்தை வந்தால் லட்சையும் வரும், அவமானம் வந்துருமா? ஒரு குடும்பத்திலே அகந்தை வந்தால் லட்சை வரும், அவமானம் வரும், நிந்தை வரும். ஆனால் தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தாழ்மை தான் வேணும். இயேசு கிறிஸ்து தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தார். அந்த தாழ்ந்த சிந்தை நமக்குள்ள இருக்குமானால் ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அகந்தை அவனை தாழ்த்தும், அகந்தை அவனை தாழ்த்தும் என்று எழுதப்பட்டிருக்கு. மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான், மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ கனமடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. நாளுக்கு நாள் உயர்வு, நாளுக்கு நாள் உயர்வு. யாருக்கு அப்படின்னா மனத்தாழ்மை. எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் ஒண்ணுமே இல்லப்பா, நான் உயிரோட இருக்கேன்னா அது உங்க கிருபை மட்டும்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்திட்டானாலே அந்த குடும்பம் ஆசிரியக்கப்பட்டோம். நாளுக்கு நாள் உயர்வு. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஒரு மனுஷன் அழிய போறானா அவனுக்குள்ள அகந்தை வந்துட்டுன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்துல மனமேட்டிமை வந்துட்டா அவன் விழ போறான்னு அர்த்தம். ஏன்னா சில குடும்பத்துல இதயத்துக்குள்ள மனமேட்டிமை, நான் யாரு, என் குடும்பம் யாரு. ஆமா, சில குடும்பத்துல இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பணம் இருக்கும், கொஞ்சம் நகை இருக்கும், கொஞ்சம் சொத்து இருக்கும், கொஞ்சம் பதவி இருக்கும், கொஞ்சம் போஸ்ட் இருக்கும். நாளைக்கு காலைல உயிரோட இருந்ததப்ப உண்டு. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போய் சேரணும். அதுதான் நம்ம கான்செப்ட். அகந்தையை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஒருத்தன் அழிய போறானா அவனுக்குள்ள அகந்தை வந்துட்டு அர்த்தம்.
ஒருத்தன் விழ போறான்னா அவனுக்குள்ள மனமேட்டிமே வந்துட்டா அர்த்தம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் வருதா, அடிக்கடி தர்க்கம் பண்றாங்களா, அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். அகந்தை இருக்குன்னு அர்த்தம். இருதயத்துக்குள்ள அகந்தை, மனமெட்டிமை, நான் யாரு, என் குடும்பம் யாருன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் வீட்டுல பார்த்தா வாக்குவாதம் வந்து குடும்பம் பிரிஞ்சு போயிடும், டைவர்ஸ் ஆயிரும், கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அகந்தை. அகந்தை இருந்துச்சுன்னா போதும், கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார், சிதறடித்தார் சொல்லி போட்டிருக்கு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இருதயத்துள்ள சிந்தையில அகந்தை இருக்கா, சிதறடித்தார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா அகந்தை தான், வேற ஒண்ணுமே இல்லை. டாபிக் என்னன்னா அகந்தை. அகந்தை எங்கெல்லாம் இருக்கோ, நேபுகாத் நேச்சர் தானியல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல அழகா சொல்கிறார். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும் என்று எழுதினான். ஒரு ராஜா எழுதுறாரு, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும். அப்ப அந்த இரவு நேரத்துல செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு அகந்தை தேவையா அப்படின்னு சொல்லி நாம் ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கணும்ப்பா. ஏன்னா இருதயத்துக்குள்ளதான் அகந்தை இருக்குமா, மனமேட்டுமே இருக்குமா, வெளியே தெரியாது. அகந்தை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தால் அவர்களை விட்டு விலகு. அகந்தை உள்ளவர்கள் அப்படின்னா தேவனுடைய தண்டனையில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்குள்ள செய்தி அதுதான். ஒரு சின்ன ஜெபம் முடிக்க போறேன். ஒருவேளை அகந்தை அப்படின்னு சொல்லி டாபிக்ல நம்ம தியானிச்சதுல ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்கு அப்படின்னா, நான் ஒண்ணுமே இல்லைப்பா, நான் களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன், எனக்கு மறுபடியும் கிருபை தாங்கன்னு சொன்னா தருவாரு. தாழ்த்துனா உயர்வு, மனம் திரும்பினா ரட்சிப்பு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தி கேட்கறது பெருசு கிடையாது, அர்ப்பணித்து ஜெபிக்க போயிடும். கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எந்த குடும்பத்திலே அகந்தையோடு இருக்காங்களோ அந்த பாவத்தை மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி, யாரெல்லாம் மனம் திரும்புறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னித்து குணமாக்கி மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இரவு நேரத்துல வண்டியில போறாங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க, நைட் ஷிப்ட்ல இருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தினால பாதுகாப்பு உண்டாகட்டும். கடன்ல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்பமான தூக்கம் தாங்க, அதிகாலையில் எழுப்பிடுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்துல வெளியேறப்படட்டும். நைட் நேரத்துல கற்பத்தினிக்கா சொல்லிடுறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் மன்னித்து ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்ல எழுதப்படணும். தீட்டு, பொய், அருவருப்பு ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை சொன்னீங்கப்பா. என்னோட வாழ்க்கையில் என்னென்ன பாவம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து, யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட அக்கிரமத்தை மன்னித்து ஆசீர்வதிங்க. சமாதானம் தாங்க, ஆசீர்வதிங்க, விடுதலை தாங்க, குணமாக்கி தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்திலே அகந்தை, பெருமை, மனமேட்டிமை இதெல்லாம் எந்த குடும்பத்துல இருக்கோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இணைந்திருக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நாளைக்குள்ள தேவைகளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. இரவு நேரத்திலே எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியங்க, திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கணும் ஏற்ற துணையத்தாங்க. கர்த்தருக்கு பிரியமான குடும்பமா இருக்கும். கர்த்தர் வேலையடைங்க. இந்த கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் கொண்டிருக்கு. இந்த காலத்துல யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ அகந்தையிலிருந்து வெளியில வந்து தாழ்மை தரித்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே,
என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துள்ளுங்கள். 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காதும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.